ஆனந்தி, ஒரு பரபரப்பான கட்டத்திலே தற்பொழுது அலாஸ்கா பிராந்தியமே இருக்கிறது என்று கூற வேண்டும். அலாஸ்கா என்பது குளிருக்கு அதிகம் பெயர் பெற்றது, பனிகளால் சூழ்ந்த பகுதி அது. ஆனால் அந்த அலாஸ்கா பனிகளால் சூழ்ந்து குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கும் அலாஸ்கா தற்பொழுது கொதிக்க ஆரம்பித்திருக்கிறது. காரணம், நாளை உலகின் இருவரும் வல்லரசுகளின் தலைவர்கள், அதிபர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் சமரச பேச்சுக்காக. ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் அங்கு சந்தித்து பேச இருக்கிறார்கள். குறிப்பாக உக்ரைனில் போர் நிறுத்தம் கொண்டு வருவது குறித்து மிக முக்கியமான ஒரு முடிவினை எடுக்க இருக்கிறார்கள். ஆனால் இந்த யுக்ரைன் சம்பந்தமான ஒருவருமே இல்லாமல் இருவரும் சேர்ந்து முடிவெடுக்க போகிறார் என்பதுதான் அதிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரஷ்ய அதிபர் புட்டினை கைது செய்ய ட்ரம்ப் திட்டம், அலாஸ்காவில் கால் வைத்துள்ள, அலாஸ்கா என்பது அமெரிக்காவின் ஒரு பிராந்தியம், அது தற்பொழுது அதிலே ரஷ்ய அதிபர் புட்டின் கால் வைத்தவுடன் அவரை கைது செய்ய போகிறோம் என்று சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாக தொடர்ந்து பலரும் தகவல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு சாத்தியம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்த மிக முக்கியமான சில கூடுதல் பின்னணி தகவல்களை நமது நேயர்களுக்கு நாம் பிரத்யேகமாக பகிரப் போகிறோம். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் அலாஸ்கா தற்போது அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு பகுதியாக இருந்தாலும் இது ரஷ்யாவினுடைய ஒன்றிணைந்த ஒரு பகுதியாக இருந்தது. 1867ஆம் ஆண்டு அது அமெரிக்காவுக்கு விற்கப்பட்டது. அமெரிக்காவுக்கு அப்பொழுது $7.2 மில்லியன் அளவுக்கு அந்த காலத்துல 1867 அலாஸ்கா அமெரிக்காவுக்கு விற்கப்பட்டது. தற்போது அந்த பிராந்தியத்தில் தான் ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்பும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ரஷ்யா என்பது ரஷ்ய அதிபர் தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், கடந்த 2 ஆண்டுகளாக ரஷ்ய அதிபர் தேடப்படும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அறிவித்தது யார் என்றால், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்று அழைக்கப்படுகின்ற ICC என்று அழைக்கப்படுகின்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட். இதன் என்ன காரணம் என்றால், போர் குற்றவாளியாக, குறிப்பாக யுக்ரைனில் உள்ள குழந்தைகளை எல்லாம் கடத்தி சென்று மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டிராபிகிங், சைல்ட் டிராபிகிங் என்பார்கள், அது போன்று கடத்தி சென்று போர்களில் பயன்படுத்தி பிணை கைதிகளாக பயன்படுத்தி போர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ICC-யால், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பது ஹேக் என்று அழைக்கப்படும் நெதர்லாந்திலே ஹேக் என்ற பகுதி இருக்கிறது. அந்த ஹேக் என்ற அமைதி பேலஸ், அதாவது பீஸ் பேலஸ் என்ற அமைதி அரண்மனையில் தான் அந்த கட்டிடத்தால் இந்த ICJ-யும் இயங்குகிறது. ICC என்று அழைக்கப்பட்ட சர்வதேச நீதிமன்றமும் இயங்குகிறது. ICC வேறு, ICJ வேறு. ICJ என்பது சர்வதேச நீதிமன்றம், ICC என்பது கிரிமினல் குற்றங்களுக்கான நடவடிக்கை எடுப்பது. ICJ என்பது இரு நாடுகளுக்கிடையே பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக அமைக்கப்படுகின்ற ஒரு நீதிமன்றம். இந்த ICC என்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். இது போன்று போர் குற்றவாளிகள் தொடர்பான நடவடிக்கைகளை எல்லாம் இந்த நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பளிக்கும். அந்த நீதிமன்றத்திலே இந்த ICC என்ற நீதிமன்றத்தின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பது என்று பார்த்தால் 122 நாடுகள் இந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஒப்பந்தத்தில் உள்ள நாடுகளிடையே ரஷ்ய அதிபர் புட்டின் தற்போது சென்றால் அந்நாட்டு ராணுவம் அவரை கைது செய்வதற்கான அனைத்து உரிமைகளும் இருக்கிறது என்று அந்த சார்ட்டர் கூறுகிறது. ICC சார்ட்டர் என்பார்கள், அது கூறுகிறது. ஆனால் அமெரிக்கா அதில் கையெழுத்திடவில்லை. எனவே அமெரிக்காவின் பிராந்தியமான அலாஸ்காவில் அவர் செல்லும் போது அவரை அதனால்தான் கடந்த சில ஆண்டுகளாக ரஷ்ய அதிபர் புட்டின் வேறு நாடுகளுக்கெல்லாம் செல்வதில்லை. அதிலே பல முக்கிய நாடுகள், இந்தியாவும் அதில் இந்தியா, அமெரிக்கா, அதே போன்று சைனா, ரஷ்யா, துருக்கி, சவுதி அரேபியா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திடவில்லை. எனவே இந்த நாடுகளுக்கு செல்லும் பொழுது ரஷ்ய அதிபர் புட்டினை கைது செய்ய வாய்ப்பில்லை. மற்ற நாடுகளுக்கு செல்லும் போது அவர்கள் கைது செய்யலாம் சட்ட ரீதியாக, அதற்கான அங்கீகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் அலாஸ்காவை தேர்ந்ததற்கு காரணம், அலாஸ்கா ஏற்கனவே ரஷ்ய பகுதியாக இருந்திருக்கிறது. அமெரிக்க பிராந்தியம் தற்போது இருப்பதால் அங்கு ICC-யின் கட்டுப்பாடுகள் கிடையாது. எனவே அங்கு நிச்சயமாக நம்மளை கைது செய்ய என்பதற்காக தான் அவர் செல்கிறார். ஆனால் அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபரை கைது செய்வார், அவர் அதற்கான திட்டங்களை போட்டிருக்கிறார் என்று தற்போது சமூக வலைதளங்களே பரவரும் தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், அதிபர் ட்ரம்பை என்ன செய்ய போகிறார், எப்படி செய்வார், என்ன செய்வார், ரஜினிகாந்தை போல அவர் என் வழி தனி வழி என்ற வகையிலே அவர் நினைத்தபடியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்ததுதான். உலகமே அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து பயந்து என்ன செய்வார் என்று யாருக்குமே தெரியாத அளவுக்கு அவருடைய நடவடிக்கை இருக்கிறது.
எலான் மஸ்குடன் அவர் அவ்வளவு நட்பு பாராட்டினார். இணைப்பிலே ஒட்டி பிறந்த இரட்டை வாழைகள் போல் இருந்தார்கள். திடீரென இருவரும் தற்போது எதிரும் புதிருமாக எலியும் பூனையுமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்று அவர் என்ன செய்வார் என்று யாருக்கும் தெரியாத சூழல் இருப்பதால் அவர் திடீரென ரஷ்ய அதிபர் புட்டினை கைது செய்து இதுவரையில் உலக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு அதிபரை இன்னொரு அதிபர் சந்திக்க செல்லும் போது கைது செய்தார் என்ற ஒரு பெயரை பெறுவதற்கும் செய்வாரோ என்று கூட தற்போது சமூக வலைதளங்களில் அனைவரும் தகவல்களை பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். எது எப்படி இருந்தாலும் நாளை பேச்சுவார்த்தையிலே மிக முக்கியமாக பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. ஆனால் பெரும்பாலோர் சொல்லுகின்ற கருத்து, குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து வருகின்ற தகவல்கள் என்னவென்றால், இது ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு முடிவாகத்தான் ட்ரம்ப் அறிவிப்பார். இந்த பேச்சுவார்த்தை என்பது ஆன் பேப்பரில் பார்க்கும் பொழுது சமரசம், போர் நிறுத்தம் என்றுதான் இருக்கும். ஆனால் உண்மையிலே உள்ளே சென்று பார்த்தால் இது யுக்ரைனின் எல்லைகளை, பல எல்லைகளை சுருக்கி அதில் உள்ள பகுதிகள் எல்லாம் ரஷ்யாவுடன் இணைக்கின்றன. ரஷ்யாவின் மேப்பையும் யுக்ரைன் மேப்பையும் மாற்றி வரையும் வகையில் தான் இருக்கும். ரஷ்யாவுக்கு கெயின் சிச்சுவேஷன் தாங்களே, அப்படி ஒரு சிச்சுவேஷன் ரஷ்யாவுக்கு இருக்கும். அந்த வகையில் தான் ட்ரம்ப் முடிவை அறிவிப்பார் என்ற வகையில் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள மிக விசித்திரமானது ஒன்று, யுக்ரைன் தான் இதில் முக்கிய கருப்பொருளை. ஆனால் யுக்ரைன் இல்லாமலேயே ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேசப் போகிறார்கள். இதில் என்ன சமரசம் ஏற்பட போகிறது தெரியவில்லை. ஆனால் இந்த இருவரின் சந்திப்பு உலக அளவில், உலக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க என்பது மட்டும் நிச்சயம். ஆனால் புட்டின் கைதாவதற்கான வாய்ப்புகள் என்பது அறவே இல்லை. அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதுதான் உண்மை. தற்போதைக்கு அங்கிருந்து வரும் தகவல்கள் இதை உறுதி செய்கின்றன. பழைய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டோம், அதே இடத்தில் தான் சந்திக்கப் போகிறார் இருவரும். எனவே அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்பொழுது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.